சிவகிரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மூவருக்கும் தற்போது ஈரோடு தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் 4வதாக ஞானசேகரன் என்ற நபர், அதாவது நகைக்கடை உரிமையாளராக இருக்கக்கூடிய அரசியல் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபரும் 4வதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈரோடு விளக்கேற்றி அடுத்த மேகரை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாக்கியம் ராமனை தம்பதி மே 1 கொடூரான முறையில் அடிக்கே தாக்கப்பட்டு அதனுடைய 15 நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் போலீசார் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த தடயங்களை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் கடந்த 1ஆம் தேதி முதல் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதற்காக 60 கிலோமீட்டர், அதாவது அந்த வாய்க்கால் கரையோரங்களில் இருக்கக்கூடிய தோட்டத்து வீடுகள் மற்றும் அந்த அந்த கிராம பகுதிகளில் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக பொது இடங்களில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த கொலையாளிகளான மூவரும் ஆசிரியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது அந்த கேமரா காட்சிகளில் பதிவான தகவலின் அடிப்படையில் அவர்கள் மூவரையும் அழைத்து விசாரித்ததன் பேரில் மூவரும் இந்த பல்வேறு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுள்ள பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்பு என்பது தெரிய வந்து மூவரையும் நேற்று இரவில் கைது செய்திருந்தனர். இந்த கைது செய்யப்பட்டிருந்த 4வருடனும், முக்கியமாக அந்த கைது செய்யப்பட்டிருந்த 4வருடனும் நகைகளை கொள்ளையடித்த பின்னர் அந்த நகைகளை பெற்று விற்பனை செய்ய உதவியாக இருந்த அரசலூர் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபரும் தற்போது போலீசாரினுடைய விசாரணையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த 4வரையும் தற்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக தீவிரமான ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசாருடைய பாதுகாப்பு நெடுக்கையில் தற்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 4வரும் ஈரோடு மாவட்ட செயலோ அல்லது கோவை மத்திய செயலோ அழைக்கப்பட்டு வாய்ப்பு நிலை உள்ளது.